தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை, மீண்டும் அதிமுக ஆட்சிதான். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த நாளிலிருந்தே பாஜக அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை கூட்டணி ஆட்சி என்பதாகும். அதிமுக இதற்கு முன்பும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. ஆனால் அப்போதெல்லாம் எந்த பேரமும் பேசாமல் கிடைக்கும் தொகுதிகளில் தேர்தலில் நின்றது பாஜக. ஆனால் இப்போது கேட்கும் தொகுதிகளை கொடுக்க வைக்கும் முடிவோடு அணி சேர்ந்துள்ள நினைப்பில்தான் கூட்டணி உறுதியானதுமே கூட்டணி ஆட்சி என்ற சொல்லாடலை வீசினார் அமித்ஷா. கூட்டணி ஆட்சி என்ற பாஜகவின் பேச்சை அதிமுகவினர் யாரும் ரசிக்கவில்லை. இபிஎஸ் தொடங்கி கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அடித்து சொல்கிறார்கள். ஆனாலும் பாஜக தனது கூட்டணி ஆட்சி முழக்கத்தை கைவிடவே இல்லை. சமீபத்தில் மதுரை வந்த போது கூட அமித்ஷா மீண்டும் இதை உறுதி செய்துவிட்டு போயிருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததே இல்லை. எவ்வளவு பலமான கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்துடன் காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகள் தேர்தலை சந்தித்ததில்லை. கூட்டணி கட்சிகள் சரிக்கு சமமாக தேர்தலில் வெற்றி பெற்று தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி முடிவை திமுகவும் அதிமுகவும் எடுத்ததில்லை. மாற்றத்தை விரும்பி அதிமுகவுக்கு வாக்களிக்க நினைக்கும் மக்களுக்கு பாஜகவின் கூட்டணி ஆட்சி முழக்கம் அதிருப்தியை தான் உண்டாக்கும். அதிமுக தலைமையில் தனித்த ஆட்சி என்பதே தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற உதவும். சட்டசபை தேர்தலுக்கு சுமார் 10 மாதங்கள் இருந்தாலும் இப்போதே தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பாஜகவுடனான எங்கள் கூட்டணியில் அடுத்த 8 மாதங்களில் மாற்றங்கள் வரும். எங்கள் கூட்டணியில் வரும் மாதங்களில் பல கட்சிகள் சேரும். அது அதிமுகவின் தலைமையின் கீழ் இருக்கும். இது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் என்றார். இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் என்னால் முடிந்தவரை அதிகபட்ச மக்களை சந்திக்க உள்ளேன். நான் மக்களிடம் நேரடியாக செல்வேன் என்றார். அடுத்த ஆண்டு அதிமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரும். அதுவே மக்களின் விருப்பம் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி.